விஜயின் டிவிகா ஒரு ஸ்டார்ட் அப் அரசியல் கட்சி என்றாலும் அது வேகமாக வளரும் மூங்கில் வகைரா. பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டுமாக இருக்கும். இது ஹாஃப் லைட் ஸ்டோரிஸ். நான் மயில்வேல் ராஜா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் டு ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டு கிளம்பிய தமிழக அரசியல் கில்லி விஜய். ஜனநாயகனின் திரை வருகைக்காக மட்டுமல்ல, அவரின் அரசியல் வருகைக்காகவும் மக்கள் காத்திருக்கிறார்கள், குறிப்பாக இளைஞர்கள் என்பது விஜயின் கோயம்புத்தூர் வருகை உறுதி செய்திருக்கிறது. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபாலோவர்ஸாக மாற்றப்படுகிறார்களோ அதே போல விஜய் தனது சினிமா ரசிகர்களை அரசியல் தொண்டர்களாக மாற்றியிருக்கிறார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்ததாக கருதும் மக்களுக்கு விஜயின் டிவிகா ஒரு விடிவெள்ளி. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் முதல் முகவர்கள் கருத்தரங்க மையம் வரை கூடிய கூட்டம் நடிகர் விஜயை பார்க்கக்கூடிய கூட்டம் இல்லை, அது நாளைய தலைவனை தேடிய கூட்டம் என்றே தான் தெரிகிறது. கோவையில் நடைபெற்ற தாவேகாவின் தேர்தல் முகவர்கள் கருத்தரங்கம் பிற கட்சிகளை லேசாக அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது விஜயின் நேர்த்தியான அரசியல் வழிநடத்தலை காட்டுகிறது. புஷி ஆனந்தனும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயின் வலது மற்றும் இடதுகரமாக அவருக்கு வலு சேர்க்கின்றனர். இது தமிழக அரசியலில் டிவிகே தலைவர் விஜயின் முதல் கிளியர் கில்லி ஷாட் என்று கூறலாம். மாற்றம் ஒன்றே உலகில் மாறாது என்பதால் மக்கள் மாற்றத்தை விரும்பினால் 2026 பொது தேர்தலில் மாற்றமே. இப்பொழுது டிவிகாவில் உங்களுக்கு தெரிந்தது 3 முகங்கள் மட்டுமே: விஜய், புஷி, ஆதவ். டிவிகாவின் வேட்பாளர்களாக இன்னும் யார் யாரெல்லாம் முகம் காட்டப் போகிறார்கள் என்பது மக்களுக்கு பேரலை ஆச்சரியமாக இருக்கும்.